hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. So Dhivya Arts and Crafts la irukra nariya subscribers ku irukra oru periya doubt enna fabric vandu use pannalam beginners level la Aari work vandu learn பண்றதுக்கு நம்ம என்ன fabric use பண்ணா கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் क्वेश्चंस பண்றீங்க. சோ எல்லாரோட கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்கிற மாதிரி இந்த வீடியோஸ் இருக்கட்டும் தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா beginners level இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட fabric பிராக்டீஸ்ல கொண்டு வந்தோம்னு சொன்னா நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இன்னும் வந்து காட்டன் கிளாத்லாம் போட்டால் உங்களுக்கு ஹோல்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால கூட நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஸோ என்ன மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஃபேப்ரிக் கொடுக்குறேன் அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன கிளாத் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்லின் கிளாத். ஸோ பாப்லின்லேயுமே நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் வைஸில் நல்ல குவாலிட்டியும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஒமேட் ஃபேப்ரிக்ஸ். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஒமேட் ஃபேப்ரிக்ஸ் 100% காட்டன் அண்ட் ஏ கிரேட். ஸோ இந்த ஒமேடுன்னு நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா கூட இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இதில் நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். மீட்ரு வந்து 100 rupees, 110 rupees, 120 rupees அந்த ரேஞ்சில் இருக்கிறது. நீங்கள் 50, 60 அந்த ரேஞ்சில் இருக்கிற பாப்லின் வாங்கினீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் போட்டு அந்த நீடில் குத்தணும் சுற்றணும் ரைட் லெஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி எடுக்கையில் அந்த கிளாத்தோட நூலும் சேர்ந்து சிக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். அப்போது வேறு எந்த ஃபேப்ரிக்லேயும் நம்மளால் போட முடியாதா அப்படின்னு கேட்டால் எல்லா ஃபேப்ரிக்லேயும் போடலாம். பட் பிகினர்ஸ் லெவலில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இழுக்கிற இழுவைக்கெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து எக்ஸாக்ட்லி இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒமேட் ஃபேப்ரிக்ஸ் 100% காட்டன் போட்டிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஏ கிரேட் அப்படின்ற பிராண்டு. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாதி காட்டன் பாதி வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரேமில் போட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கூட அந்த சில்க் காட்டன்லலாம் உங்களுக்கு வந்து துணி நகண்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரி நீடில் நீங்கள் நிறைய தடவை போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹோல்ஸ் விழுகாது. உங்களுக்கு ஊசிலேருந்து எடுக்கும் போது நூலும் இதில் வந்து சிக்காது. ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் லெவலில் ஒயிட் கூட நான் இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாருங்கள், ஒயிட்டில் கூட அதே பிராண்டு தான், ஒமேட் ஃபேப்ரிக்ஸ் காட்டன் ஏ கிரேட். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே நம்மளாலையும் போட முடியும் அப்படின்னு. அதுவும் சில்க் த்ரெட்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணல உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஆகும். ஸோ இதில் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ உங்களுக்கு என்ன ஸ்விங் த்ரெட்லையோ எதுனாலும் இதில் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸுன்னு போட வேண்டியது வந்து சில்க் காட்டன். இது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸு. இதை வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இது இருக்குது. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்னும் வந்து மதுரை அந்த பக்கம்லாம் போய்ட்டிங்கன்னா 50 rupees 60 rupeesக்கெலாம் கூட சில்க் காட்டன் வந்து இருக்கிறதா எனக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா 250 270 அந்த ரேஞ்சில் இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் போட்டுக்கலாம். ஏன் வந்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பாலிவாயில்னு சொல்லுவோம் 2x2 அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஏன் இது சில்க் காட்டனில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் செல்ஃபாகவே இருக்கிற அந்த ஷைனிங்கு, அதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நீடில் போட்டு எடுக்கிறதுக்கு. 2x2ல போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நல்ல பாப்லின் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுசஸில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கிராண்டான ஒரு லுக்கும் கிடைக்கும். அப்போ பாப்லின் சில்க் காட்டன் தவிர வேறு எந்த ஃபேப்ரிக்லேயும் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ஃபேப்ரிக்லேயும் போடலாம். நெட்டடு, சில்க் காட்டன், சாட்டின்னு, வெல்வெட், ஈவன் வெல்வெட்டில் கூட நம்ம போடலாம். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க யூடியூப்பை பார்த்தே நம்மளோட சேனல்ஸை பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினாக அந்த கமெண்ட்ஸில் வர விஷயம் வந்து எனக்கு ஊசி எடுக்கும் போது அந்த கிளாத்தும் சேர்ந்து சிக்கிடுது. அதுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஒமேடு ஃபேப்ரிக்கை பாப்லினில் இருக்கிற ஒமேடு ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே நம்மளாலே போட முடியும், அந்த சிக்கிறது இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளாலே போட முடியுன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அதில் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபேப்ரிக்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தது, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு யூடியூப்லேயே வீடியோஸ் அப்லோட் பண்ணி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.